இன்றைய சிந்தனைக்கு ஆதாரமாக யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேத புத்தகத்தில் மிகவும் பிரதானப்பட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்கிற இந்த வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் மிகவும் பிரதானப்பட்ட ஒரு காரியம்தான் அங்கே ஒரு திருமணம் நடக்கிறதை குறித்து எழுதியிருக்கிறது. இங்கே இந்த கானாவூர் கல்யாணத்தில் ஒரு விருந்து நடக்கிறது. மனித வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நடக்கிற இந்த திருமண விருந்தை மிகவும் ஆசீர்வாதமாக குறையில்லாமல் நடக்கும்படியாக அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் கவனத்தோடு கூட அந்த காரியத்தில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பம், எதிர்பாராத விதமாக இந்த விருந்திலே ஒரு குறைவு உண்டாகிறது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்றால் அந்த விருந்திற்கு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அழைத்திருந்தார்கள். இன்றைய செய்தி, உங்கள் விருந்துகளாக வேண்டுமென்றால் இரட்சகர் இயேசு அந்த விருந்திலே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நாளும் உடனடியாக செய்ய முடியாத ஒரு காரியம் இந்த கல்யாண வீட்டில் குறைந்து போகிறது. இதை அறிந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் அம்மையார் அதை இயேசுவுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. இயேசுவின் தாயாக மரியாள் அங்கே இருந்த வேலைக்காரரிடத்தில் இயேசு உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்கிற ஒரு செய்தியை வேலைக்காரர்களுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். இயேசுவின் தாய்க்கும் சொல்ல இருக்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்கள். நீங்கள் இயேசு சொல்லுகிறபடி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரர்களை பார்த்து அங்கே இருக்கிற கற்சாடியில் தண்ணீர் நிரப்ப சொன்னார். என்னை கேட்கிறே அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் செய்ய நீங்கள் உங்களை சமர்ப்பிக்கும் பொழுது உங்கள் குறைவுகள் நிறைவாகும். நீங்கள் தலைகுனியாதபடி, உங்களுக்கு வெட்கம் வராதபடி உங்களுக்கு வெட்கம் வராதபடி நீங்கள் பாதுகாக்கப்பட இயேசு உங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். உங்கள் தலைகள் நிமிரும், உங்கள் வெட்கங்கள் மாறும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். விசுவாசித்திடுங்கள். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்திடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். God bless you.